எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு இருக்கிற என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னையும் உங்களையும் விசாரிக்கிறார். விசாரித்து என்ன காரியத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் வரணுமோ, சுகத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ சூழ்நிலைமைகளிலேயோ குடும்பங்களிலேயோ உறவுகளிலேயோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உட்கார்ந்து உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? யார் உன்மேல் இறங்குவார்கள்? இன்றைக்கு இங்கே இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். யாருமே என் மேலே இரக்கம் காட்டுவதில்லை, யார் தான் என் மேலே இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் எல்லாருக்குள்ளே இருக்கும். நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்முடைய முன்னேற்றத்துக்காக நாமே பாடுபட்டு முன்னேற வேண்டியிருக்கிறது. விழுந்தாலும் ஸ்தோத்திரம், தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, முன்னேறினாலும் பாராட்டுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி உங்களில் அநேகருக்கு இந்த வருத்தங்கள் வலிகள் இருக்கலாம். யார் என் மேல் இறங்குவார்கள்? யாராச்சும் என் மேலே இறக்கமாக இருக்கக்கூடாதா? யாருமே என் மேலே இறக்கமாக இல்லையே, நான் தான் எனக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பா? என்னை விசாரிக்க, என்னுடைய காரியங்களை மேற்போட்டு கொள்ள யாருமே இல்லையா? ஸ்தோத்திரம். நான் இந்த தேவ செய்திக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக ஒரு வசனம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொள்வீராக, தேவரீர் எனக்காக பிணைப்படுவீராக. தேவன் நம்முடைய காரியத்தை மேற்போட்டு கொண்டிருக்கிறார். தேவன் எனக்காக பிணைப்பட்டு இருக்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் தான் என் மேலே பரிதபிப்பாங்க? வீட்டார் கூட பரிதபிக்கிறதில்ல, நண்பர்கள் பரிதபிக்கிறதில்ல, எனக்காக யார் தான் பரிதபிக்க முடியும் என்கிற ஏக்கம் கவலை உங்களுக்குள்ளே இருக்கலாம். யார் உன்னிடத்துக்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? யாராச்சும் என் பக்கம் திரும்பி என் சுக செய்தியை விசாரிப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸ்தோத்திரம். அன்னாளிடத்திலே அவருடைய கணவராகிய எல்கானா கேட்ட கேள்வி எனக்கு ஞாபகம் வருகிறது. அன்னாளே, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? இப்படி விசாரிக்க, என் சுக செய்தியை விசாரிக்க சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறது கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே பரிதபிப்புகள் இருக்கலாம். எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, இவங்களை திட்டினா யார் கேட்க இருக்கா? இவங்களை அடித்தா யார் இருக்கிறா? இவங்களுடைய சுக செய்தியை விசாரிக்க யார் இருக்கிறா? விசாரிப்பாரற்ற சீயோன். ஸ்தோத்திரம். நல்ல காரியம். விசாரிப்பாரற்ற லேபிள் இல்லாதவங்க இல்லை, நமக்கு ஒரு லேபிள் இருக்குது, விசாரிப்பாரற்ற சீயோன். ஸ்தோத்திரம். நம்மை சீயோன் குமாரத்திகளாக தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசாரிப்பாரற்ற சீயோன்னு உலகம் சொல்லுது, தள்ளுண்டவள் என்று உலகம் பேர் கொடுக்குது. ஆனால் என் தேவன் நம்முடைய வலது கையை பிடித்து, ஸ்தோத்திரம், இடது கையை நம்முடைய தோளின் மேலே வச்சு சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் விசாரிக்காட்டி என்ன? ஸ்தோத்திரம். சுற்றியுள்ளவங்க, நீங்கள் விரும்புகிறவங்க, நீங்கள் எதிர்பார்க்கிறவங்க விசாரிக்காட்டி என்ன? அதனால காயம்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஏன் தம்முடைய சபைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தார்னா, உங்களை விசாரிப்பதற்காக அவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் உங்களை தனித்தனியாய் விசாரிக்க போகிறார். உன் முகம் ஏன் வாடலாக இருக்கிறது? உன் முகம் ஏன் ஸ்தோத்திரம் தொய்வாக இருக்கிறது? உன்னுடைய முகத்தில் ஏன் கவலை இருக்கிறது? உனக்கு சுகம் இல்லையா? இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறா? முகத்தில் ஏன் இந்த வாடல் என்று சொல்லி என் கர்த்தர் விசாரிக்கிறார். மற்றவங்கள்லாம் விசாரிச்சுட்டு அனுதாபத்துக்காக சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. நீங்கள் விரும்புகிறவங்க, நீங்கள் எதிர்பார்க்குறவங்க உங்களிடத்துல விசாரிச்சுட்டு ஸ்தோத்திரம் உங்ககிட்ட இந்த செய்தியை வாங்கிட்டு பரிதபிக்கிற மாதிரி பரிதபிச்சுட்டு மற்றவங்களுக்கு நியூஸ் சொல்கிறதுக்கு அது ஒரு நியூஸாக கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு இருக்கிற என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னையும் உங்களையும் விசாரிக்கிறார். விசாரித்து என்ன காரியத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் வரணுமோ, சுகத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ சூழ்நிலைமைகளிலேயோ குடும்பங்களிலேயோ உறவுகளிலேயோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு உட்கார்ந்து உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி.
உட்கார்ந்து அவர் விசாரிக்கிறார். அல்லேலூயா. நீங்க முக்கியம், அதனால இன்றைக்கு உட்கார்ந்து விசாரிக்கிறார். விசாரித்து உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்கள், நீங்கள் காயப்பட்டிருந்தீங்களா, யாருமே இறக்கம் செய்யலை, யாருமே பரிதபிக்கலை, யாருமே என் சுக செய்தியை விசாரிக்கலைன்னு நீங்கள் காயப்பட்டிருந்தீங்களா, அந்த காயத்தை எல்லாம் இன்றைக்கு தம்முடைய இரத்தத்தினாலே தம்முடைய தழும்புகளாலே உங்கள் காயங்களை ஆற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இந்த இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். தூரத்தில் எங்கேயோ இருக்கிற தேவனை ஆராதிக்க அல்ல, உங்கள் பக்கத்தில் உள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறபடினாலே அவர் உங்களை விசாரிக்கிறார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். அப்போ எந்த கவலை, எந்த பாரமாக இருந்தாலும் அவர் மேல் வைத்து விட்டால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 102:7 நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனை தனிமை, உங்களுடைய பிரச்சனை நிராகரிப்பு, உங்களுடைய பிரச்சனை அன்பில்லாத ஒரு உணர்வு, உங்களுடைய பிரச்சனை யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்கிற வேதனை. அந்த சங்கீதத்திலே தாவீதுனுடைய சூழ்நிலைமைகள் எல்லாம் பார்க்கும்போது பாழடைந்த ஒரு சூழ்நிலைமை, கைவிடப்பட்ட உணர்வு, ஆதரவற்ற வாழ்வு, உலர்ந்த ஒரு அனுபவங்கள், உலர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபிக்க முடியவில்லை, ஸ்தோத்திரம், இல்லாத ஒன்றுக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கிறேன், கிடைக்காமல் தூரமாய் போய்கொண்டிருக்கிற ஒரு அன்புக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்கிற உலர்ந்த ஒரு அனுபவம், உலர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம், எலும்புகள் எரிவது போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு உணர்வு, இருதயம் உலர்ந்த பூவை போல் வாடிப்போன ஒரு நிலைமை. இப்படியாக உங்களுடைய சூழ்நிலைமைகள் இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19 எலியாவுடைய நிலைமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் மனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி 10வது வசனத்தை கவனியுங்கள். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். எல்லாரும் மனம் போன போக்கிலே வாழ்ந்தாங்க. நானும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆனாலும் தனிமை, ஆனாலும் சவால்கள் துரத்துகிற நிலைமை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எலியாவை போன்ற சூழ்நிலைமையில் இன்றைக்கு காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். என்று சொல்கிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என் ஜனத்தோடு பச்சமாய் பேசி, நீ ஏன் இப்படி கோவப்படுற, நீ ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கிற, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு முறுமுறுத்துட்டே இருக்கிறன்னு சொல்லி கடிந்து கொள்ள தேவன் இன்றைக்கு யாருக்கும் உங்கள் மேல் அதிகாரம் கொடுக்கல. என் ஜனத்தோடு பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதற்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. என் தேவன் ஏன் அழுற, நம்ம சும்மா அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏன் சும்மா அழுதுகிட்டே இருக்கிற, இப்போ உனக்கு என்ன குறை வந்தது, ஆண்டவர் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆதரவு தான் சொல்லுவாங்க, ஆலோசனை தான் சொல்லுவாங்க, நமக்கு தயவாக பேசுகிற மாதிரி தான். ஆனால் டோனில் உள்ள மாடுலேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பச்சமாக இருக்காது, அது நமக்கு ஆதரவாக இருந்தது. பரவாயில்லம்மா போட்டுமா, ஒரு நேரம் சொல்லுவாங்க, தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா, சும்மா அழணுமே, காரணம் இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கியா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, என் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சொல்லுகிறார், என் ஜனத்தோடு பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதற்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. என் தேவன் உங்களுக்கு யாரும் உங்ககிட்ட வந்து ஆதரவு சொல்ல வந்தா கூட, யார் உங்களுக்கு இரக்கம் சொல்ல வந்தா கூட, யார் உங்களை விசாரிக்க வந்தா கூட, இந்த நாட்கள் வருகிற இந்த கால பகுதிகளிலே அவங்க வந்து கடினமாய் உங்களிடத்துல பேசாதபடிக்கு உங்க பக்கத்தில் இயேசு நிற்கிறார். அவங்க வந்து உங்களுக்கு மெதுவான பிரதியுத்தரம் சொல்லணும், உங்களோடு பச்சமாய் பேசுவதற்கு தான் இந்த கால பகுதியை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்போ அந்த சூரிய செடியின் கீழே போய் படுத்திருந்தாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துகிறார். அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் எலியாவை நடக்க பண்ணுகிறார். இன்றைக்கு தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையின் பலத்தினாலே அடுத்த 40 நாட்களை கழிப்பில்லாமல் கழிக்க, கழிப்பில்லாமல் ஜெயமாய் வாழ தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா. ஏன் உங்களை விசாரிக்கிறார்? ஏன் உங்களோட பட்சமாய் பேசுகிறார்? ஏன் உங்களுக்கு தம்முடைய ஆதரவை தேவன் தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் இருக்கிறது. எலியாவை தேவன் பலப்படுத்தினார். எலியாவை தேவன் தூதனை கொண்டு பலப்படுத்தினார். எலியாவோடு தேவன் பேசினார். எலியாவினுடைய டிப்ரெஷன்லேருந்து தேவன் தூக்கிவிட்டார். ஏன்? நீ இஸ்ரவேலின் மேலே யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். உன்னுடைய ஸ்தானத்திலே நீ எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும். நீ ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். 3 முக்கியமான பொறுப்புகளை அவன் மேலே கொடுத்து அந்த வேலைக்காகவே அன்றைய தினத்திலே தேவன் எலியாவை தைரியப்படுத்தினார். இன்றைக்கு தேவன் இந்த வருகிற நாட்களில் ஆகஸ்ட் ஆயிடுச்சு, மீதியுள்ள 5 மாதங்கள், இந்த ஆகஸ்டையும் சேர்த்தா 5 மாதங்கள், அதில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 3 பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான பலனை இன்றைக்கு தேவன் தருவாராக. அல்லேலூயா. ஏன் உங்களை தேவன் விசாரிக்கிறார்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு பெரிதாக இருக்கிறார். அது முக்கியமான 3 வேலைகளை இந்த வருடத்திலே முடிக்க தேவன் இரக்கம் செய்வாராக. அல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் அன்பில்லாத ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்குது, நான் அதிகமாக எல்லாரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறது குறைவாக இருக்கிறது. பவுல் கூட இதை சொன்னார், நான் அதிகமாய் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆனால் குறைவாக அன்பு கூறப்படுகிறேன் என்று சொன்னார். இப்படி உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அன்பில்லாத ஒரு உணர்வு, யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்கிற அங்கலாய்ப்பு, ஸ்தோத்திரம், பாழடைந்த ஒரு சூழ்நிலைமை, எல்லாம் பாழாக கிடக்குது, ஒன்லையும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்த மாதிரி இல்லை, இருக்கிறதும் பாழானது மாதிரி தான் இருக்குது, கைவிடப்பட்ட உணர்வு இருக்கிறது, ஆதரவற்ற வாழ்வு இருக்கிறது, உலர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது, எலும்புகள் எரிவது போல உணர்வு இருக்கிறது, இருதயம் உலர்ந்த புல்லை போல் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அங்கலாய்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. யாருமே விசாரிக்கல, தனிமையா இருக்கிறேன், வீட்டிலே தனித்திருக்கிற ஒரு புறாவை போல இருக்கிறேன். நீங்க புறாதான், ஸ்தோத்திரம். கூட்டமா இருந்தா சந்தோஷம், கூட்டமா இருந்தா பல காரியங்களை ஜெயிக்கலாம், ஆனால் தனிமைப்படுத்தது போல எனக்கு கூட கை கொடுக்க யாருமே இல்லை என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். சங்கீதத்திலே 31ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறது, செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானேன். உங்களுடைய நிலைமை மறக்கப்பட்ட அனுபவம். நான் நிறைய பேருக்கு நன்மை செய்தேன், பதிலுக்கு நன்மை வரும் என்று காத்திருந்தேன். அட்லீஸ்ட் நன்மை செய்யாட்டிலும் என்னுடைய முயற்சிகளை தூத்து போடாத, என்னுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டா இல்லாதவர்களாவது எனக்கு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களில் நிறைய பேர் அங்கலாய்க்கலாம். செத்தவனை போல மறக்கப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம். வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன் என்று சொல்லுகிறார், பாழான இடங்களில் தங்குற ஆந்தையை போலானேன் என்று சொல்லி சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். புகையில் உள்ள துருத்தியை போலானேன். ஒரு தீபம் தொடர்ந்து எரியணும்னா அந்த திரி எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த திரி கொஞ்ச நேரத்தில் கருப்பு பிடிச்சு புகை பிடிச்சு அதனுடைய பிரகாசம் மங்கி போகும். ஒரு காலத்தில் நான் நல்லா ஜெபிச்சேன், ஒரு காலத்தில் நல்லா பைபிள் வாசித்தேன், இப்போ என்னால் பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ என்னால் ஜெபிக்க முடியலை. ஒரு காலத்தில் நான் நல்ல ஊழியம் செஞ்சேன், இப்போ என்னால் ஊழியம் செய்ய முடியலை. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், வனாந்தரத்திலே தங்கும் நாரையை போலானேன். ஸ்தோத்திரம். பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலைமைகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சொல்லப்பட்ட எந்த சூழ்நிலைமையில வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிறவர் ஏதோ ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு வேர்டு கொடுத்து உங்களை அனுப்பலை, சொல்லுகிறவர், விசாரிக்கிறவர், உங்களை விசாரித்து உங்களை குணப்படுத்தி நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ணி அனுப்புவார். நீங்க போகும்போது மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கும் ப்ராஃபிட்டா லாபம் உண்டாக்குகிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ப்ரொடக்டிவா, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, புதிய புதிய காரியங்களை செய்கிறவர்களாக, எல்லாவற்றையும் நன்றாக யோசித்து செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கலாம் என்று சொன்னால், யோபு 15:33 கவனித்தால், பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடி, பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரம். பிஞ்சுகள் கனியாகணும். கனி சந்தோஷத்தை கொடுக்கணும், கனி லாபத்தை கொடுக்கணும், நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கணும். ஆனால் அது மெச்சூர் ஆகிறதுக்குள்ளேயே வாடி போகுது. எனக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வருது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அதனுடைய எல்லா ஆலோசனைகளும் தூர்ந்து போகுது. ஒரு பிஸ்னஸை தொடங்குறேன், அதிலிருந்து நல்ல லாபம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிஸ்னஸ் வாடி போகுது, அந்த பிஸ்னஸ் நொடிச்சு போகுது, அந்த பிஸ்னஸை நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வருது. எதையாவது நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகி வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் செழிப்பாகி வர்ற மாதிரி இருக்குது, முற்றும் முடிய அது பூரணமாகிறதுக்கு முன்னாடியே உதிர்ந்து போகுது. நிறைய பேருக்கு கற்பங்கள், ஸ்தோத்திரம், கன்சீவ் ஆனதுனால சந்தோஷப்படுகிறேன், ஆனால் பல முறை கருச்சிதைவு வந்துடுது. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போல நான் இருக்கிறேன், பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். பூ காயாக வேண்டும், காயிலிருந்து கனியாகி அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், அநேக பொருளாதார வசதியினால் உண்டாகணும். அதுக்கு முன்னாடியே பூவிலேயே உதிர்ந்து போகுது, சிலது பிஞ்சிலேயே உதிர்ந்து போகிறது. என் ஆசீர்வாதம் நிறைவேறாமல் போகிறது. ஆரம்பித்த காரியங்கள் எனக்கு தோல்வியில் முடியுது. என் கனவுகள் அது நிறைவேறாமல், ஸ்தோத்திரம், அது சிதைந்து போகிறது. அப்படி என்று சொல்லி இங்கே நிறைய பேர் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கலாம். ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அல்லேலூயா. தரிசனங்களை அடைய முடியாமல் பாதியில கனவுகள் சிதைந்து போகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம். என் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நம்மேல் பொழிந்தருளுவாராக. என்ன உங்களுக்குள்ளே தொடங்கினாரோ அதை உங்களுக்குள்ளே முடிக்க, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை இன்றைக்கு பிடித்துக் கொள்வோமாக. உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் பிறந்தது முதல் இதுவரைக்கும் பல காரியங்கள் தொடங்கி அது முடிவிடாத பாதையில நின்றிருக்கும். தொடங்கப்பட்ட வீடுகள் இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படாமல் இருக்கலாம். எது தொடங்கினீங்களோ அது பாதையில நின்னாலும் சரி, அதை ஷட்டர் போட்டு மூடி இருந்தாலும் சரி, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருளி நீங்கள் எந்த இடத்துல அதில் பிரேக் விட்டீங்களோ அதிலிருந்து இதுவரைக்கும் ஒருவேளை 7 வருஷம் அது தாமதமாக இருக்கும், ஒருவேளை 12 வருஷம் அது முடங்கி இருக்கும், ஒருவேளை 18 வருஷம் அது முடங்கி இருக்கும். எத்தனை வருஷம் அது முடங்கி இருந்ததோ அத்தனை வருஷங்களுக்கு ஏற்ற வேகத்தோடு, ஏற்ற பலத்தோடு, ஏற்ற எல்லா அனுகூலங்களோடு நீங்கள் தொடங்கினதை செய்து முடிக்க என் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. அதுக்கு தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். தலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போங்க. அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுவதாக. இதுவரைக்கும் தரித்திரம், எதை தொடங்கினாங்களோ அதை முடிக்க மாட்டாங்க, எதை தொடங்கினாங்களோ அதெல்லாம் பாதியில விட்டுருவாங்கன்னு சொல்லி உங்க மேல பேர் இருந்ததுல, இது முதற்கொண்டு எதை நீங்கள் தொடங்கினதை முடிக்காம இருக்குதோ அந்த இடத்துல கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படுவதாக. எதை தொடங்கினீங்களோ அதை உங்க கையிலேயே நிறைவேற்ற என் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. அப்சலோமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்சலோம் தாவீதுனுடைய சிங்காசனத்தை காலத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக பறித்து கொண்டார். இப்ப தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் வனாந்திரத்துக்கு போய்விட்டாங்க. அப்போ ஸ்தோத்திரம், தாவீது வனாந்தரத்தில் இருந்தாலும் ஒரு படையை அனுப்பி அப்சலோமுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு கிளம்புகிறார். ஆனால் போகும்போது சொல்லிவிட்டார்,
பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் மேல் உங்கள் கைகளை யாரும் போடக்கூடாது என்று சொல்லிட்டார். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினாலே அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்தின் மேல் தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவா அதை தனக்கு அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாவை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் என் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கு விரோதமாய் செய்வேன், நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாவின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்சலோம் ரொம்ப நிறைய முடி வளர்க்கிறவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்டைலே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த முடியை வெட்டி அதை கரெக்ட் பண்ணி அதை நிறுத்து அந்த தன் முடி எவ்வளோ வளர்ந்துருக்கிறதுன்னு காட்டுறது தான் அவனுடைய பெருமை. ஸ்தோத்திரம். இந்த அப்சலோம் ராஜாவாக ஆசைப்பட்டான், குறுக்கு வழியிலே போனான். அவனுடைய நோக்கம் சரியா இல்லை. இப்பொழுது அப்சலோம் தாவீதின் சேவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்போது அவன் போய்கொண்டிருக்கும் போது கர்வாலி மரத்தின் சிக்கி கொண்டான். அப்போ அங்கே தாவீதனுடைய போச்சவர்கள் ஒருத்தன் வந்து அதை பார்த்து யோவாபுக்கு அறிவிக்கிறான். ராஜா ஏற்கனவே சொல்லியிருந்தார், ஸ்தோத்திரம், பிள்ளையாண்டானை பத்திரமாய் நடப்பியுங்கள், பிள்ளையாண்டனை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று சொல்லியிருந்தார். இதெல்லாம் கேட்காம யோவாப் கொன்று போட்டான். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன? தொடங்கினது யுத்தத்தை தொடங்கின அப்சலோமானால் அதை முடிக்க முடியவில்லை. ராஜாவின் குமாரனாய் இருந்தும் சிறுவயது முதற்கொண்டு யுத்தங்களை பெற்றிருந்தும் ராஜாவினுடைய ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தும் அவனால் தொடங்கினதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்? அவனுடைய நோக்கம் சரியா இல்லை. ஏன் பிஞ்சிலே உதிர்ந்து போகிறோம்? ஏன் உங்களுடைய கனவுகள் சிதைந்து போகிறது? உங்கள் நோக்கம் சரியாக இன்றைக்கு தேவன் உங்கள் நோக்கத்தை சரிப்படுத்துவாராக. உங்கள் நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் நோக்கம் இயேசுவை பிரியப்படுத்த வேண்டும். நான் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்று இருக்கணும். எனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவேன் என்று சவுல் சொன்னது போல நினைத்தால் உங்களுடைய காரியங்கள் பாதியிலே நிற்கும். ஏன் என் காரியம் பாதியில நின்றுச்சு? ஏன் என்னால் ஜெயிக்க முடியல? இந்த ஃபீல்டில் உள்ள எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, என்னால் ஏன் ஜெயிக்க முடியல? உங்கள் நோக்கங்களை கர்த்தர் சரி பண்ணுவாராக. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய ராஜ்யத்திலே, உங்களுடைய அந்த ராஜாங்கத்திலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் புது பலனை இன்றைக்கு கொடுப்பாராக. புது அபிஷேகத்தை தேவன் தருவாராக. புதிய யுக்திகளை தேவன் தருவாராக. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், எங்க வேலை பார்த்தாலும் சரி, நீங்க படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ராஜாங்கமே உங்க குடும்பம், நான் குடும்பத்துல தான் இருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய அந்த குடும்பத்திலே எல்லாம் உங்களை சுற்றி நடக்கத்தக்கதாக, உங்களாலே அங்கே ஜெயம் வரத்தக்கதாக, உங்களாலே அங்கே ஆசீர்வாதம் வரத்தக்கதாக புது கிருபைகளை தேவனிடத்தில் இன்றைக்கு காலை வேளையிலே நாம் யாவரும் பெற்றுக்கொள்வோமாக. உங்களுடைய சூழ்நிலைமைகளிலே, உங்களுடைய அந்த ராஜாங்கத்திலே நீங்கள் ஜெயிக்கிறதற்கு உங்கள் நோக்கத்தை கர்த்தர் சரி பண்ணுவாராக. புதிய அபிஷேகத்தையும் புதிய கிருபைகளையும் புதிய கிருபை வரங்களையும் புதிய தாளந்துகளையும் தேவன் தருவாராக. சமைக்கிறதுக்கு எதுக்குங்க புதிய தாளந்து? சமைக்கிறதுக்கு எதுக்குங்க புதிய கிருபை வரங்கள்? பிள்ளைங்களை நடத்துறதுக்கு எதுக்குங்க புதிய கிருபை வரங்கள்னு சொல்றீங்களா? பிள்ளைகள் உங்கள் கைக்கு கீழ்பட்டு இருக்கணுமா? பிள்ளைகள் உங்களுடைய ஜபத்தினாலே ஒரு பெரிய ராஜாசனத்தில் உட்காரணுமா? உங்களுக்கு புதிய வரங்களை தேவன் இன்றைக்கு தருவாராக. அல்லேலூயா.
உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய கேர்சல் ஆசீர்வாதத்துக்கு, உங்களுடைய ஊழிய வட்டாரங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு புதிய கிருபைகளையும் புதிய தாளந்துகளையும் தேவன் தருவாராக. ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்வாங்கி போயிறாங்கன்னு சொல்லி பிஞ்சுகளிலே உதிர்கிற அனுபவங்கள் இருக்குதான். இன்றைக்கு தேவன் நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. 10 காரியத்தை செஞ்சா 10லயும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. 5 செஞ்சா 5லயும், ஒண்ணு தான் செஞ்சாலும் அதுலயும் தேவன் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் தேவன் கட்டளையிடுவாராக. ஒரு காரியமானாலும் பிஞ்சிலே உதறக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஒரு சேமிப்பு ஒரு 5 வருஷம் போட்டிருப்பீங்க, ஸ்தோத்திரம், அது கூட இனிமே இருக்கக்கூடாது என்று தேவன் உங்களை பூரணமாக்குவாராக. ஸ்தோத்திரம். அது ஏதோ ஒரு அவசர தேவை வந்துச்சு, வேற எந்த பணமும் இல்லை, அந்த எஃப்டியை உடைக்கணும், அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணணும், அப்படி எதுவுமே இல்லாதபடிக்கு எதை போட்டாலும் அதை பூரணமாய் ஸ்தோத்திரம் அதனுடைய முழு ஃபுல் ஃப்ளெஜ்டா அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் கட்டளையிடுவாராக. எதுவும் பாதியில நிற்காது. அல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்கு நீங்க அஸ்திபாரம் போட்டீங்களோ அதை உங்களுடைய கைகளை கட்டி தீர்ப்பதாக. அல்லேலூயா. நான் இடம் வாங்கிட்டேன், என் பிள்ளைங்க வேலைக்கு போய் வீடு கட்டட்டும், இல்லை, நீங்க அஸ்திபாரம் போட்டீங்க, நீங்க அந்த இடத்தை வாங்கினீங்க, அதுல வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவன் பலன் தருவாராக, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை விரிவடைய பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதை தொடங்குனீங்களோ அதை செய்கிறதுக்கு தேவன் உதவி செய்வாராக. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையிலே பணத்தை போடுகிறது போல அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் உங்களை விசாரிக்கிறாரே, எல்லா காணசையும் தேவன் விசாரித்து எல்லாவற்றையும் ஆரோக்கியத்தை கட்டளையிட ஸ்தோத்திரம் இன்றைக்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார், நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். தேவன் அந்த தேசத்தில் தானே அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், உடன்படிக்கை உள்ள மனிதனுடைய ஆசீர்வாதம் என்ன? எதை விதைக்கிறோமோ அதுல 100 மடங்கு பலன். அல்லேலூயா. இந்த ஸ்கீம்ல பணம் போட்டேன், இல்லை இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த இதில் பணம் போட்டேன், அப்படி ஒரு ஸ்கீமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுகிறதெல்லாம், நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வீணாய் போய் கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்கீம் புதுசாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜோம் பண்ணிட்டு அந்த ஸ்கீமில் பணம் போட்டிங்கன்னா உங்கள் நிமித்தம் அந்த ஸ்கீம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும் பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் உங்களை கைவிடுவாரா? உங்களுக்கும் அதில் பெருக்கம் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை, பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவன் போல் அதை சம்பாதிக்கிறான். ஆண்டவரே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரோம், பொத்தலான பையிலை போடுகிறது போல் இருக்கிறது, வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது, எப்படி கால்குலேட்டிவாக இருந்தாலும் திடீர் செலவு வந்துடுது. ஸ்தோத்திரம். மருத்துவ செலவு வந்துடுது, திடீர்னு நஷ்டம் வந்துடுது, திடீர்னு விபத்து வந்துடுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஹாலில் நடுவில் நின்று சொல்கிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அல்லேலூயா. இதுவரைக்கும் 7 மாதங்கள்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் பொத்தலான பையில போடுறது போல கடன் வாங்கி பள்ளங்களை நிரப்புகிற அனுபவமா இருந்திருக்கலாம். வருமானம் இருந்தும் சேமிப்பு இல்லை, வருமானம் இருந்தும் செலவுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை அங்கலாய்ப்பாய் இருந்திருக்கலாம். என் உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நியாயப்படி அந்த ப்ரமோஷன் எனக்கு தான் வந்திருக்கணும், நான் நேர்மையாக இருந்தேன், அந்த ப்ரமோஷன் எனக்கு தான் வந்திருக்கணும், என்னை தாண்டி அடுத்த கிரேடில் உள்ளவங்க ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க, அடுத்த கிரேடில் உள்ளவங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் போகுது அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கு என் தேவன் உங்களுக்குரிய பங்கை ஒருவரும் தொடாதபடிக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சு, நீங்கள் நான் சொன்னனே போன வாரத்தில், தாவீது வர்ற வரைக்கும் அவர் சாமுவேலே இருந்தாலும், அவர் தான் முதல் பேர்சபா மட்டும் அவர் தீர்க்கதரிசியா இருந்தாலும்,
அவருடைய வார்த்தையை ஆண்டவர் கீழே விட மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படி தேவன் ஆலோசனையை நிறைவேற்றி கொடுப்பார், யோசனைகளை நிறைவேற்றி கொடுப்பார். அவர் சொல்றவன், அவர் கை காட்டுறவன தேவன் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். அவரே சொல்லிட்டார் எலியாவை பார்த்து, தேவன் தெரிந்து கொள்கிறவன் இவனாக்கும் சொல்லிட்டு. ஆனா தேவன் மைண்ட்ல நீங்க இருக்கீங்க, தேவனுடைய மைண்ட்ல நான் இருக்கிறேன், தேவனுடைய மைண்ட்ல தாவீது இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்க்கிறவனை நான் பார்க்கணும்னு நினைக்கிறாத, நான் பார்க்கிறவனை நீ பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைப்பார். ஆனா நீங்க எப்படி இருக்கணும், அது ப்ரிசர்வ் பண்ணி வைப்பார். அவர் மாறாதவர், அவருடைய இடத்தில் வேற்றுமையான நிழல் ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்ய மாட்டார், எல்லாருக்கும் செய்வார், எனக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல பழி போட முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீங்க அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவரை பாடி, அவரை துதித்து, அவருக்கு விருப்பமானதை செய்து, அவர் மனதுக்கு ஏற்றதை செய்து, அவரிடத்துல நெருங்கி அவருடைய விருப்பத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் ஆராதனைக்கு வர்றோம்? இயேசுனுடைய விருப்பத்தை சம்பாதிக்கிறதுக்காக. ஏன் ஆராதனைக்கு வர்றோம்? இயேசுவை சந்தோஷப்படுத்த. ஆராதனைக்கு வந்தா அந்த வாரத்தை சமாதானமா கழிக்கலாம், அப்படி அல்ல. நான் எதுக்கு ஆண்டவர்கிட்ட வாரேன்? இயேசுவை நேசிக்கிறேன், அதனால ஆராதனைக்கு வாரேன். இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், அதனால ஆராதனைக்கு வருகிறேன். ஏன் ஆராதனைக்கு வருகிறேன்? இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஆராதனைக்கு வர்றேன். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கார். அந்த ஒரு நாள் அது ஃபுல்லா முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரிடத்துல அன்பு கூறுவேன். அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல வேற என்ன கேட்கிறார்? ஸ்தோத்திரம். பெரிய காணிக்கை அவர் கேட்கவில்லை, ரத்தம் சிந்தி எனக்கு பலி செலுத்தணும்னு கேட்கல. அவர் நம்ம இடத்துல கேட்கறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அன்பு கூறுறவங்க கைகளை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் இயேசுவை நேசிக்கிறேன், அதனால ஆராதனைக்கு வரேன். அவருடைய அன்பை சம்பாதித்துக் கொள்ளணும். நான் அவரிடத்தில் அன்பா இருக்கிறேன், அதை வெளிப்படுத்த வருகிறேன். அல்லேலூயா. அப்ப திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் சேமிக்கிறேன், கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறேன். ஒரு திருப்தி இல்லை, திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்குதா? ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 4 மார்க் கூட எடுத்திருந்தா நல்ல காலேஜ் கிடைக்குமே. திருப்தி இல்லாத வாழ்க்கை இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க வச்ச கட் ஆஃபை விட என்கிட்ட 4 மார்க்ஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்க இருக்கிற வாலிபர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்க இருக்கிற ஸ்தோத்திரம் இளம் பிள்ளைகள், ஸ்தோத்திரம் குட்டி பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. முன்னாடி வந்து அழகாய் ஆராதித்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகா தேவனை பாடுறாங்க. இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை, என் உழைப்புக்கு பலன் இல்லை, பொருளாதார இழப்பு இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை விசாரிக்கிறார். ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே நம்ம கவனிக்கும் போது ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கஷ்டம்? பொத்தலான பை அப்படின்னா ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கவனியாதபடியினாலே அவர்களுக்குள்ளே இந்த ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பை தேவன் கட்டளையிட்டார். ஏன் என் உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல? ஏன் எல்லா டார்கெட்டை விட நான் குறைவாகவே இருக்கிறேன்? எல்லா ஸ்தோத்திரம் மார்க்கை விட அந்த உலகம் ஒரு மார்க் செட் பண்ணுது, உலகம் ஒரு பாயிண்ட் செட் பண்ணுது, அதை விட நான் குறைவாக தான் இருக்கிறேன். இயேசுடைய பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிறவங்க எல்லாத்துலையும் நிறைவாக இருக்கணுமே, எல்லாவற்றிலும் கூடுதலாக இருக்கணுமே. பவுல் சொல்லுகிறாரே, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? நான் அதிகம் என்று சொல்லுகிறார். நீங்கள் பிரயாசப்படுகிறீங்களா? நான் அதிகம் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் எல்லாத்துலேயும் குறைவாக இருக்கிறேனே அப்படின்னு சொன்னால், இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏன் ஆண்டவரே இது எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னா, ஆலயத்தை அவர்கள் சரியாய் கவனிக்காததுனாலே தேவனுடைய கோபம் அவர்களிடத்தில் வெளிப்படுது. ஏன் எனக்கு நிறைவு இல்லை? ஏன் எனக்கு பூரணம் இல்லை? ஏன் என் உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை? ஏன் எனக்கு வர வேண்டியது கை தாண்டி இன்னொருத்தங்களுக்கு போகுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் மேல உங்களுடைய சிந்தையை வைக்காமல், தேவனுடைய ஆலயத்தை விசாரிக்காமல் இருந்தால், நீ எருசலேமை மறந்தால், நீ தேவனுடைய வேதத்தை மறந்தால், நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னாதான் நமக்கு பிழைப்பு. அல்லேலூயா. இந்த உலகமே மறந்தாலும் அவர் என்னை மறக்காமல் இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல யார் எனக்கு எதிராக இருந்தாலும் இயேசு எனக்கு ஆதரவாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு வழி. அப்ப யார் ஆதரவு கொடுத்தாலும் அது நமக்கு அவ்வளவு தூரம் நம்மை கை தூக்கி விடாதே. அப்போ எருசலேமே,
நான் உன்னை என் முக்கியமான நிகழ்ச்சியிலும் என்னுடைய ஸ்தோத்திரம் முக்கியமான நாளிலும் நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை உங்கள் முக்கியமான நிகழ்ச்சி, உங்கள் பிறந்த நாளிலே, உங்கள் திருமண நாளிலே நீங்கள் நினைப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய பிறந்த நாளில் தேவனுடைய சபையை நினைச்சு சபைக்கு வந்து ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்துல வந்து ஜெபிக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் எருசலேமே உனக்காக நான் ஜெபிக்காதிருந்தால் என் நாவு தன் மேல்வாயோட ஒட்டிக்கொள்வதாக அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் மேல்வாயோட கொஞ்சம் ஒட்டி வச்சு பாருங்க. நாக்க பேச முடியாது, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அப்போ எருசலேமை மறந்தால் எல்லாவற்றிலும் குறைவு வரும். ஸ்தோத்திரம். எருசலேமுக்காக ஜெபிப்பது அவசியமா இருக்கிறது. அந்த எருசலேம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆவிக்குரிய சபை. எந்த சபையிலே தேவன் உங்களை போஷிக்கிறார், எந்த சபையிலே உங்களுக்கு ஞான போஜனத்தை கொடுக்கிறார், எந்த சபையிலே உங்களை விசாரிக்கிறார், எந்த சபையிலே உங்களை தேற்றுகிறார், இதுதான் எருசலேம். இந்த சபைக்காக உங்கள் ஜெபங்களிலே ஜெபிக்கிறீங்களா? இந்த சபைக்காக உங்களுடைய பிறந்த நாளிலே நினைவு கூறுறீங்களா? இந்த சபையை உங்கள் திருமண நாளில் நினைவு கூறுறீங்களா? திருமணத்தன்னைக்கு வர்றதோடு சரி, மற்ற எந்த திருமண நாளிலையும் சபையை நினைக்காம இருக்கிறீங்களா? இல்லை. ஏன் இவ்வளவு குறைவு? ஏன் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் முன்னேற்றம் இல்லாத நிலைமை? உங்களுடைய பலன் ஏன் உங்களுக்கு கிடைக்கல? நீங்கள் பிரயாசப்படுகிறதுடைய பலன் ஏன் உங்கள் கைக்கு வந்து சேரல? சபையை நீங்கள் முக்கியப்படுத்தாததுனாலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு இருந்த முக்கியம் குறைவுபட்டது. சபையை நீங்கள் முக்கியப்படுத்தாததுனாலே உங்கள் ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் குறைவுபட்டு போனது. இன்றைக்கு உங்களுடைய மனதில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் என் வாழ்நாளில் எனக்கு வர வேண்டியதெல்லாம் என் கை தாண்டி போயிடுச்சு. இனி ஒரு ஆசீர்வாதமும் ஒரு நாள் கூட ஸ்தோத்திரம் உங்க அனுமதி இல்லாம என் கை தாண்டி போகக்கூடாது. அதுக்கு நான் என் சபையை முக்கியப்படுத்துவேன். ஸ்தோத்திரம். என் சபைக்காக நான் ஜெபிப்பேன், என் சபையை நான் விசாரிப்பேன், என் சபைக்காக என்னால் என்ன ஊழியம் முடியுமோ அதை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. நீங்க மட்டும் கொஞ்சம் சபையை உங்களுடைய மைண்ட்ல கொண்டு வாங்க, கொஞ்சம் உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வாங்க. தேவன் வருஷங்களின் விளைவே 35 வருஷம் உங்க வாழ்க்கையில பின்தங்கி போன ஆசீர்வாதம், பல வருடங்கள் பின்தங்கி போன உங்கள் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் கிட்ட வர பண்ணுவார். அல்லேலூயா. உங்க கை நீட்டி அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சபையை என் ஜெபங்களில் நான் நினைப்பேன், உம்முடைய சபையை நான் விசாரிப்பேன், என்னால் ஆன ஊழியத்தை நான் செய்வேன். சும்மா அட்டெண்டரா இல்லை, என்னால் ஆன ஊழியத்தை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நிறைவு உண்டாகும். அல்லேலூயா. வெடிப்புள்ள தொட்டியை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டி, ஜீவ தண்ணீராம் ஆண்டவரை விட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கும் போது ஆண்டவரை பின்னாடி தள்ளிட்டு வேற ஒன்றுக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா? வெடிப்புள்ள தொட்டி. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திலே வெடிப்புள்ள தொட்டியை சூஸ் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் ஆண்டவரை 2ஆம் பட்சமாக நினைச்சிட்டீங்களா? இல்லையே, தேவ சபையில தான் வைத்த திருமணம் நடந்தது. தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் சரியாய் செலுத்தினீர்களா? வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டீங்களா? மன திருப்தி இல்லாத ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம். வெடிப்புள்ள தொட்டினா நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தினாலும் நிரம்பினது போல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அது ட்ரெயின் ஆயிரும், கொஞ்ச நேரத்துல அது பாதியா போயிரும். வெடிப்பு எவ்வளவோ அதை பொறுத்து இல்லாமலே போயிடும் தண்ணி. கொஞ்ச நேரம் ஆக ஆக அது குறைஞ்சு கொண்டே வரும். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறதா? வெடிப்புள்ள தொட்டியை சூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? மன திருப்தி இல்லாத நிலைமை, உலக காரியங்களில் நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைகிற நிலைமை, ஆவிக்குரிய வெறுமை என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராய் இன்றைக்கு உங்கள் தாகத்தை தீர்ப்பாராக. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் இருதயத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்காம, எதுக்கோ ப்ரையாரிட்டி கொடுத்து, எதுக்கோ முன்னுரிமை கொடுத்து உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்களே வெடிப்பாக்கி கொண்டீர்களாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா புத்தீனத்தையும் கர்த்தர் மன்னித்து உங்களை தம்முடைய நிறைவினால் அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜீவ தண்ணீராம் தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பாராக. நான் உடைந்த பாத்திரம் போலானேன். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் சங்கீதம் 31:12. சத்தவனை போலவும் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலும் ஆனேன். ஸ்தோத்திரம். மதிப்பிழந்த வாழ்க்கை. உடைந்த பாத்திரம் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு பாத்திரத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை யோசித்து பாருங்க, அதை பத்திரமாய் வைத்திருப்போம். யாராவது வீட்டுக்கு ஸ்பெஷலானவங்க வந்தால் அந்த பாத்திரத்தில் சாப்பாடு பரிமாறுவோம், அந்த பாத்திரத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது பரிமாறுவோம். அவ்வளோ மதிப்பாய் அவ்வளோ பத்திரமா இதை வச்சுருப்போம். ஆனால் அது உடஞ்சி போச்சுன்னா அதை குப்பையில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு இருக்காது. ஸோ எவ்வளவாய் மதிக்கப்பட்டதோ அவ்வளவாய் அது இகழப்படும், அவ்வளவாய் அதனுடைய மதிப்பு இழந்து குப்பை தொட்டிக்கு போகும். அதே போல நான் உடைந்த பாத்திரம் போல் இருக்கிறது. ஒரு காலத்தில் நான் எல்லா காரியங்களிலும் முதல்ல அழைக்கப்பட்டேன். ஒரு காலத்தில் எல்லா காரியங்களிலும் என்னை முதன்மைப்படுத்தினாங்க. இப்போ என் மதிப்பு நான் இழந்து போனேன், என் குடும்ப கௌரவத்தை நான் இழந்து போனேன் என்று சொல்கிறீங்களா? உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன், மன உடைஞ்சு போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? மன முறிவு யாரால் தாங்கக்கூடும்? மனம் உடைஞ்சு போச்சு. வீட்டில் ஏதோ ஒன்று நடந்தது, அதனால் மனம் உடைந்து போச்சு. நான் நிராகரிக்கப்படுகிறேன், என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை தேடுவார் இல்லை, என்னை சேர்த்துக்கொள்வார் இல்லை என்று சொல்கிறீங்களா? பயனற்றவன் பயனற்றவள் என்கிற எண்ணம் எனக்குள்ளே அடிக்கடி வருது. யாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க பண்ணல, நானே பயன் இல்லாதவன் சொல்லி என்னை ஒதுக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே எண்ணங்கள், உங்களுக்குள்ளே கவலைகள், சோர்வுகள் இருக்கிறதா? இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டு வந்தார். அல்லேலூயா. உங்களை நீ இது செஞ்ச, இதெல்லாம் உன்னுடைய நிலைமைன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ மனம் முறிவு அடைவதற்கோ தேவன் இதை பேசவில்லை. இப்படியெல்லாம் நீ இருக்கிறியா அப்படின்னு உங்களை விசாரிக்கிறார். விசாரிக்கிறவர் உங்களை காயம் கட்டுகிறவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார், உங்களை சுகப்படுத்துகிறார், உங்களை மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு இருந்தது போல இருக்க போவதில்லை. இத்தனை மாதங்கள் இருந்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறதில்லை. இத்தனை வருடங்கள் உங்கள் வாழ்நாளில் இருந்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்க போவதில்லை. புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தூக்கி எடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசனத்திலே 18ஆம் அதிகாரத்திலே ஒரு குயவன் வீட்டுக்கு எரேமியாவை தேவன் போக சொல்லுகிறான். அந்த குயவன் அந்த திரிகையிலே ஒரு மண்பாண்டத்தை செய்து கொண்டு இருக்கும் போதே அவருடைய கையிலே அந்த பாண்டம் கெட்டு போயிற்று. அதை வேறே திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை திரும்ப வேறே பாண்டமாக குயவன் வணைந்தானாம். நான் உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்ட பாத்திரம் போல இருக்கிறேன், என்னால் பயன் ஒன்றும் இல்லை, எனக்கு மதிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒரு நல்ல செய்தி, நீங்கள் எங்கேயோ குப்பையில் இருக்கல, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த மண்பானை கெட்டு போயிடுச்சு. அது வேற எங்கேயோ கெட்டு போயிடுச்சுன்னா அது எல்லாரெல்லாம் மிதிக்கப்படுறதுக்கும் தூக்கி எறியப்படுறதுக்கு தான் பிரயோஜனமாக இருந்திருக்கும். அந்த மண்பானை கெட்டு போனது குயவன் கையிலே கெட்டு போயிட்டு. அதே போல நீங்கள் உடைந்த பாத்திரமாய், விசாரிப்பற்றவர்களாய், ஸ்தோத்திரம், பயனற்றவர்களாய் இருக்கலாம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறபடியினாலே உங்களை வேறே பாண்டமாக, அது மட்டுமல்ல தம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, அல்லேலூயா, இயேசுனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி இன்றைக்கு தேவன் உங்களை வணைய விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய
நிலைமை இப்படிதான் இருக்குது. நான் உடைந்த பாத்திரம் போல இருக்கிறேன். தேவன் என்னை வணையணும், ஒரு விசை தூக்கி எடுக்கணும். பொத்தலான பையில போடப்பட்டது போல இருக்கிறது. என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய ப்ரமோஷன், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னை தாண்டி தாண்டி இன்னொருத்தங்களுக்கு போகுது. ஒரு கிஃப்ட் வரணும்னா கூட என்கிட்ட வரும்போது பார்த்து அந்த கிஃப்ட் தீர்ந்து போகுது, என்கிட்ட வரும்போது பார்த்து அந்த ஆசீர்வாதம் நின்று போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே வர்றதில்லை. எந்த ஆசீர்வாதமும் என்னை தேடி வர்றதில்லை, நான் விரும்பியும் வர்றதில்லை. ஆனால் தேவன் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் கட்டளைன்னு சொல்லுகிற யாரா இருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நிற்கலாம்.